வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் பயன்படுத்தப்படும் கொடம்புளி உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பயன்படுத்துகிற பழம்புளியை விட சிறப்பு நன்மைகள் கொண்ட குடம்புளியை அவ்வப்போது உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. அன்றாடம் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் புளியை விட அதிக மருத்துவ குணம் கொண்டதே குடம்புளி. இது என்னடா புதுசாக வயிற்றில் புளியை கரைக்கிறான்னு நினைக்க வேணாம். நம்ம பயன்படுத்தும் புளியை போன்று விளைச்சல் இல்லாதது. பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது குடம்புளி. தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக விளையுது குடம்புளி. இன்றைய நாளில் கேரள மக்கள் அதிகமாக குடம்புளியை தான் பயன்படுத்தி வராங்க. இந்த குடம்புளிக்கு மலபார் புளி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது இந்த குடம்புளியில். அதனால் இதை மருத்துவ புளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனை கேரளாவில் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தி வராங்க. இந்த குடம்புளியை சமையலில் சேர்த்து சமைத்தவுடன் புளியை வெளில எடுத்துடணும். நேரம் ஆக சமைத்த உணவில் புளிப்பு சுவையை அதிகரிச்சுட்டே போகும். நாம் புளி சேர்க்கும் அனைத்து உணவுகளிலும் குடம்புளியை சேர்ப்பதால் புளிப்பு சுவையை தருவதோட சிறந்த செரிமானத்தை தரவல்லதாக குடம்புளி இருக்குது. மேலும் இந்த குடம்புளி என்னென்ன நன்மைகள் அளிக்குது அப்படின்னா, உடல் எடை குறைப்புக்கு குடம்புளி பயன்படுது. கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு எப்படி உடல் எடையை குறைப்பதில் உதவுதோ அதே போல தான் குடம்புளியும் எடை குறைப்பில் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுது. உடல் எடையை குறைய வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க சிறு நெல்லி அளவு குடம்புளியை எடுத்து நீரில் ஊற வைக்கணும். அதில் 3 பங்கு நீர் எடுத்து கொதிக்க விட்டு பிறகு அதை குளிர வச்சு உணவுக்கு முன்பு 1/2 டம்ளர் வீதம் 3 வேளையும் குடிச்சிட்டு வர எடை குறையும். அடுத்ததாக குடலுக்கு ஏராளமான நன்மைகளை அளிக்குது. பொதுவாக அல்சர் போன்ற குடல் புண்ணோய் உள்ளவர்களை புளி சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடம்புளி எடுத்துக்கொண்டோம்னா குடல் இயக்கம் சீராகுது, அஜீரண கோளாறு அகன்று போகுது. தினமும் 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் குடம்புளி சாறு கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் குடல் நோய்கள் கட்டுப்படும், அமிலத்தன்மை குறையும். கோடை காலங்களில் இயற்கை பானமாக இது செயல்படும். கோடையில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் இயற்கை பானங்களில் குடம்புளி பானமும் ஒன்று. அடுத்ததாக மலச்சிக்கலுக்கும் மருந்தாகுது. மலச்சிக்கல் சிலரை பாடாய்ப்படுத்தும், அவங்களுக்கு குடம்புளி அருமருந்து. இயற்கையான மலமிளக்கிகளில் குடம்புளியும் ஒன்று. மலச்சிக்கல் கொண்டிருந்தால் வெதுவெதுப்பான நீரில் குடம்புளி கூழ் கலந்து குடித்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும், வயிற்றுப்போக்கையும் கட்டுப்படுத்தும். அடுத்ததாக உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்குது. குடம்புளியில் இருக்கும் காசினோல் ஆனது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது அலர்ஜி எதிர்ப்பு செயல்பாட்டை கொண்டிருக்கிறதுனால பக்கவாதத்திலும் பயன்படுத்தப்படுது. கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் ஊட்டச்சத்து அதிகரிக்க இதை பயன்படுத்தலாம். மூட்டுவலி மற்றும் கருப்பை நோய்கள் உள்ளவர்களுக்கு குடம்புளி பழத்தின் கஷாயத்தோட சிகிச்சை அளிக்கப்படுது. அழகிலும் குடம்புளி பயன்படுது. சருமத்தை வயதான எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் குடம்புளி சருமத்துக்கு ஏற்றதாக இருக்கும். கூந்தல் வளர்ச்சியில் சரியான முறையில் இதை பராமரிக்கும் போது இது உச்சந்தலை முடியின் துளைகளை அடைக்காது. மேலும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுனால ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது. வெடிப்பு குணமடைய ஆயுர்வேதத்தில் குடம்புளி வெண்ணெய் பயன்படுத்தப்படுது. இதை பசு நெய்யோட கலந்து பயன்படுத்தினால் உதடுகள் வறட்சி இல்லாமல் மென்மையாக இருக்கும். யூட்டிகேரியா என்னும் தோல் அலர்ஜி நோய், படை நோய் போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்க குடம்புளி பயன்படுத்தப்பட்டு வருது. 1/2 டீஸ்பூன் குடம்புளி வெண்ணெயோட 1/2 டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுனா தோல் ஒவ்வாமை பிரச்சனைகள்லாம் நீங்கும். அடுத்ததாக மூளை ஆரோக்கியத்திற்கும் பயன்படுத்தப்படுது. கொடம்புளியில் உள்ள நன்மைகள் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இது மூளையில் நரம்பு செல்களின் வளர்ச்சியை தூண்டுறதன் காரணமாக மூளையின் செயல்பாட்டையும் அதிகரிக்குது. அதனால் கொடம்புளியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நமது மூளை ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்ததாக மாதவிடை சுழற்சியையும் சீராக்குது. மாதவிடை சுழற்சியை மேம்படுத்த இந்த கொடம்புளி நமக்கு உதவுது. இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக செரிமானம் மேம்படுத்தப்படுது. இதனால் மாதவிடை சுழற்சி சீராக இருக்க உதவுது. மேலும் இது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் கால்வலி, தசைப்பிடிப்புகளை தடுக்கவும் உதவுது. அடுத்ததாக டைப் 2 டயாபெட்டிஸ்க்கும் இது பயன்படுத்துது. இந்த குடம்புளி டைப் 2 டயாபெட்டிஸ் நோய்க்கு சிறந்தது. இந்த குடம்புளி இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது.
இதனால் குளுக்கோஸ் செல்கள் தசைகள் போன்றவற்றுக்கு கடத்தப்பட்ட அதிகப்படியான சர்க்கரை சத்து இரத்தத்தில் கலப்பது தடுக்கப்படுது. அதிக குளுக்கோஸ் அளவான ஹைப்பர் கிளைசிமியா அப்படி இல்லைன்னா ஹைப்ளாஸ்மா குளுக்கோஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்குது. அடுத்ததாக அதிக கொலஸ்ட்ரால். நம் உடலில் உள்ள அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவை குறைக்க இது உதவுது. மேலும் இது அடினைன் ட்ரைபாஸ்பேட் நொதி செயல்பாட்டை தடுத்து கொலஸ்ட்ரால் உருவாக்கத்தை தடுக்குது. இதனால் இயல்பாகவே உடலில் உள்ள அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவு குறைந்து விடுது. 1000 வருஷமாக கொழுப்பை குறைக்க இதை தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வராங்க. முடிந்த அளவு நம்மளும் இதை நம்ம உணவில் சேர்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.